வணக்கம் ஆனந்தி. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதம் ஒருமுறை விவசாயிகளுக்கான குறைதீர்வு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை இன்றும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த குறைதீர் கூட்டத்தில் பார்த்தோம்னால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் அவர்களுடைய குறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தெரிவித்திருந்தனர். அப்போது கன்னியாகுமரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜெய்சாமி என்ற விவசாயி திடீரென்று அதிகாரிகள் மத்தியில் மாவட்ட ஆட்சியர் எதிரே பார்த்தோம்னால் தரையில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு விவசாயத்தை காக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வளர்த்து வரும் ஆடு மாடுகளை காக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை வைத்தபடியே அவர் தரையில் விழுந்து வணங்கினார். உடனே அங்கிருந்த விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் அவரை தூக்கி அவருடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அப்போது அவர் பேசுகையில் நாங்கள் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 6க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்குவாரிகளில் அரசு அனுமதித்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவை மீறி அதிக அளவு கற்களை வெட்டி எடுப்பதன் காரணமாக அந்த கல்குவாரியில் அந்த பள்ளத்தில் பார்த்தோம்னால் ஊற்று ஏற்பட்டு தண்ணீர் அந்த பகுதியில் வந்து விடுகிறது. இதனால் நாங்கள் கன்னியாகுமரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய கிணற்றில் மட்டுமில்லாமல் ஆழ்துளை கிணறு இது போன்ற விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு கிணறும் தண்ணீர் இல்லை. அதே போன்று ஆழ்துளை கிணறிலும் தண்ணீர் இல்லை. இதற்கு காரணம் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த கல்குவாரிகள் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்குவாரிகளால் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 10க்கும் மேற்பட்ட ஏரிகளும் வறண்டு போயிருக்கின்றன. குறிப்பாக சோழவரம் ஏரி, பெனாத்தூர் ஏரி, பாப்பந்தோப்பு ஏரி, வேப்பம்பட்டி ஏரி, அள்ளிவரம் ஏரி என 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் முழுமையாக வறண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏரியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை நம்பிதான் விவசாயிகளும் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்குவாரிகள் அரசு அனுமதித்திருக்கக்கூடிய அளவுக்கு மீறி கற்களை வெட்டி எடுக்கக்கூடிய இந்த கல்குவாரிகளை மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வளர்த்து வரும் ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் வைப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆகவே இதை மாவட்ட ஆட்சியர் உடனே கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் அவர் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து இது சம்பந்தமான புகார் மற்றும் மனுக்களை அவர் தொடர்ந்து வழங்கி வந்ததாகவும் நம் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் பிரத்யேகமாக பேட்டியும் அளித்திருக்கின்றார். ஆனந்தி, தண்ணி பாஞ்ச ஒரு தீர்வு மேடம். போதும் மேடம். நானும் இந்த கல்குவாரி சம்பந்தமா 2 மாசமா பேசிட்டு மேடம். அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன்றாங்க மேடம். இல்லங்க, ரொம்ப கஷ்டங்க. இப்போ எங்க மாடுகள்லாம் எக்ஸ்ட்ரா காப்பாத்துறதுன்னு தெரியலங்க. எங்க மாடுகளை எப்படி காப்பாத்துறது, எங்க வழிவகை இல்லாம இருக்கணும். நீங்க வந்து கூட பாருங்க மேடம், புல்லுன்றது இல்லை, தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை மேடம். இந்த கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்தாங்க. அப்போ பேசும்போது 2 வருடமாக சொல்லின்னு இருக்கிறேன், எங்கள் ஏரியா வறட்சியாக இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணணும், ஏரிக்கு தண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும், முள்பதரை அகற்றணும், இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் எந்த அரசு அதிகாரிகளும் இதை செய்யவில்லை, இன்னும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கவில்லை. இப்படி இருந்தும் கல்குவாரிக்கு மட்டும் கொடுத்துனே இருக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஒன்றியத்தில் ஒரு 10 கல்குவாரிக்கு மேலே செயல்படுது. அந்த கல்குவாரிங்கெல்லாம் அளவுக்கு அதிகமான ஆழம் போயிடுது. ஆழம் அதிகமானதுனால அவங்க பெரிய பெரிய ராஜ்யத மோட்டர்களை கொண்டு தண்ணி எடுக்கிறாங்க. அந்த தண்ணி எடுக்கிறது கல்லும் எடுக்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, மண்ணும் எடுக்கிறாங்க, எல்லாமே எடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை வற்றி போகுது. இப்போ ஏரியில் 100 அடியில் எடுக்கும்போது ஏரியில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வற்றி போயிடும் ஏரி. எங்கள் கிணறுலாம் 30 அடி 40 அடி தான் இருக்குது. அவங்க 100 அடிக்கு மேலே போயிடுச்சு பாறை. இப்போ நாங்கள் எங்கள் கிணறுலாம் வற்றி போச்சு. எங்கள் போரெலாம் சும்மா காலி மோட்டர் தான் ஓடுது, கிணத்துலேயும் தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் எப்படி தான் ஆடு மாடு வளர்க்குறது, நாங்கள் மாட்டுங்களை எப்படி பாதுகாப்பு? இப்போ மனுஷன் பரவாயில்லைங்க, கேன் வாட்டர் எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட கேன் வாட்டர் வரும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட கேன் வாட்டர் வரும். எப்படியோ வாங்கி குடிச்சிக்கலாம் ஒரு கேனு. நாங்கள் 30 ஜீவனை வச்சுன்னு இருக்கிறோம். அந்த மாடுகள்லாம் தண்ணி எங்கே எடுத்து போய் எடுக்கிறது, எப்படி வைக்கிறது? எங்கள் மாட்டுங்களை கசாய்க்கு ஓட்டிடுவோம். எங்கள் மாட்டுக்கெல்லாம் கடவுள் பேரை வச்சு கும்பிட்டுன்னு வரோங்க. இந்த ஜீவராசிங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி வறட்சி ஒன்று சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தில். என்ன ஒரு வறட்சி, இந்த காற்று வெப்ப அலை வீசுது. இந்த காரணத்தினால எங்களுக்கு இதுக்கு மேலே மாடை காப்பாற்றுறது எப்படி, ஆட்டை காப்பாற்றுறது எப்படி எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த கல்குவாரி நிறுத்த சொல்லி தான் அதிகாரி கால்களில் வீழ்ந்து நான் மன்னிப்பு கேட்டேங்க. என் குறைய சொன்ன ஐயா, இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயம்.